மேன்மக்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க வாடகை வீட்டில் குடியிருப்பவரா இல்ல வீட்டின் உரிமையாளரா? உங்களுக்காக தான் இந்த செய்தி. அதாவது வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் 2025 படி மத்திய அரசு சில சட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இனிமே வாடகைதாரர் 2 மாத வாடகையை மட்டுமே அட்வான்ஸா கொடுத்தா போதும். அதே மாதிரி அக்ரிமெண்ட்டை அவங்க எழுத்துப்பூர்வமா இல்லாம அரசினுடைய இணையதளத்துல அவங்க கட்டாயமா பதிவு பண்ணியிருக்கணும் ஆன்லைன் மூலமா அப்படின்ற ஒரு சட்டம். அதுக்கப்புறமா இனிமே 12 மாதங்கள் கழிச்சுதான் வாடகையை உயர்த்தணும். அதே போல வீட்டுல ஏதாவது பழுது ஏற்பட்டது அப்படின்னா அதை வீட்டு ஓனர் தான் சரி பண்ணி கொடுக்கணும். வாடகைதாரர் சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அதனுடைய அமௌண்ட்டை வாடகையில கழிச்சுக்கலாம். இப்படின்னு பல சட்ட திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. சோ இதை பொதுமக்கள் எப்படி பாக்குறாங்க? இதை வரவேற்கிறாங்களா இல்ல எதிர்க்கிறாங்களா? அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்டம் போட்டாங்களா, அவங்க கிட்ட ஒரு வீடு இருக்காங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் 2 மாசம் தான் வாங்குறாங்களான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் போயிட்டு இதே 2 மாசம் வாடகை கொடுக்கலாம். சப்போஸ் அவர் காலி பண்ணல, நாளைக்கு பிரச்சனை பண்ணால் ஹவுஸ் ஓனருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இப்போ வாடகைதாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, ஓகே. ஹவுஸ் ஓனருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? ஹவுஸ் ஓனர் சப்போஸ் ஒரு 2 மாதம் காலி பண்ணல, 3ஆம் மாதம் காலி பண்ண மாட்டேன், எனக்கு இன்னும் 2 மாதம் அட்வான்ஸ் இருக்குது, நான் காலி பண்ணால் நான் வீட்டு எதாவது டேமேஜ் ஆனால் அது எதனா பிடிச்சி நான் கொடுத்து அனுப்புவேன். அது கஷ்டம்தான் அவங்களுக்கு. ஏன்னா 2 மாதம் அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க காலி பண்ணுற திடீர்னு சொல்லிட்டாங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ண முடியாது, சின்ன பொருளுங்கள்லாம் உடச்சிருவாங்க, அதெல்லாம் பிடிக்க முடியாது. மினிமம் 10 மாதம் அட்வான்ஸ் இல்லை 5 மாதம் அட்வான்ஸ் அப்படி மினிமம். ஆனால் திடீர்னு ஏன் அது சட்டத்துக்கு வந்ததுன்னு தெரியாது அண்ணா எங்களுக்கு. ஆனால் இப்போ 2 மாதம் அட்வான்ஸு அது இப்போ காலி பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தங்க ரெண்டல் இருக்காங்க, நம்ம வீட்டில் காலி பண்ணுறாங்கன்னா இப்போ பெயிண்டிங் சொல்லி வாட்டர் கேஷ் நம்ம எடுப்போம். இப்போ 10,000 ரூபா பெயிண்டிங் பார்த்தா பிடிக்கணும். ஆனால் அவங்க அட்வான்ஸே ஃபுல்லாக 2 மாதம் இப்போ 10,000 நம்ம வாடகை கொடுத்தோம்னா இப்போ 2 மாதம் 20,000 தான் அவங்க இருக்குது. அதில் 1 மந்த் பெண்டிங் இருந்தால் கூட 10,000 தான் அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் தான் நம்மகிட்ட இருக்கும். இப்போ அது பெயிண்டிங் வாட்டர் வாஷ் எப்படியும் 10,000. மற்ற செலவுகள் இருக்குது. இப்போ கதவு இருக்குது, ஏதாவது அவங்க வீட்டில் டேமேஜாக இருக்கும், பானி அடிச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா நம்மளால் பிடிக்க முடியாது, நம்ம காசு வந்து அவங்கள்ட்ட இருக்காது. இப்போ நம்ம 2 மாதம் பொறுத்தவரைக்கும் ஒரு இதில் 5 மந்த் இல்லை 6 மந்த் ஆக்கலாம். இப்போ ஒரு 10 மந்த்ஸ் நம்ம ரெண்டில் விட்றோம், அது ஒரு 5 மந்த்னா 50,000 நம்மள்ட்ட அவங்க கேஷ் இருக்க மாதிரி இருக்கும். அது வேணால் நம்ம இது பண்ணலாம், மற்றதெல்லாமே ஓகே தான். நல்ல டெனன்ட்டுனா பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அதனால் உடச்சா டேமேஜ். அந்த 2 மாதத்தில் வாங்குறப்போ அது கொஞ்சம் கஷ்டம்தான் யோசிக்கணும். ஆனால் ஒரு பக்கத்தில் நல்லாவும் தோணுது, ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருக்குது இது. அதுக்கப்புறம் ரெண்டாவது போலீஸில் போய் இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது தான். அதில் வர்றவங்க நம்ம யாருன்னு நல்லவங்களா இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க ஒரு பாதுகாப்பாக நமக்கு இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப அட்வான்டேஜ் தான். ஏன்னா சில பேர் கஷ்டப்பட்டு அவங்களோட அன்றாட தேவைக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரித்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 மாதம் வாடகை கலெக்ட் பண்ணுறதுன்றது ரீசனபிள் தான். அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ அது தானே முடியும். ஸோ அதனால் அதை நான் வரவேற்கிறேன். நல்ல இது இந்த இந்த சட்டம் இந்த விதிகளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான். இதை நடத்தி காட்டணும், இதோடு விட்டுறக்கூடாது. இது நடத்தி நடைமுறைக்கு வரணும், செயல்படணும். அப்போ தான் எங்களுக்கு இதில் நிம்மதி திருப்தி கிடைக்கும். பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க. சும்மா கொஞ்ச நாள் நிறைய பட்டிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு வாங்குறாங்க, மனச்சாட்சியே இல்லாமல் வாங்குறாங்க. 10,000 ரூபாய் வாடகைனா 1,00,000 ரூபாய்க்கு 50,000 வாடகை கேட்குறாங்க அட்வான்ஸு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சௌகரியம் இருக்கிறவங்க கம்மியாக கொடுன்றாங்க, சௌகரியம் இல்லாதவங்க அதிகமாக கேட்குறாங்க. கம்மியாக வாங்கினா நம்மளை ஏமாற்றி ஓடிடுறாங்க. 2 மாதம் வாடகையை கழிச்சிடுறாங்க. 10,000 ரூபாய் வாங்கினா 2 மாதம் வாடகை கழிச்சிடுறாங்க. 3ஆம் மாதம் என்ன பண்ணிடுறாங்க, நான் தரேன்ட்டு வீட்டை காலி பண்ணி போயிடுறாங்க. அவங்க எங்கன்னு சொன்னால் என்னால் முடியாது, நான் தரேன் மெதுவாக தரேன்றாங்க. வாடகை ஏற்றுறது 5% to 10%. அப்புறம் 2 months அட்வான்ஸ் தான் வாங்கணும். அதே மாதிரி நோட்டீஸ் கொடுக்கணும்னா 3 months நோட்டீஸ் தரணும். அதே மாதிரி வாடகை 2 மாதம் தரலைன்னா அதிகாரம் இருந்து ஓனருக்கு காலி பண்ணதுக்கு. அதே மாதிரி இதில் ஒரு திருத்தம் ஆகணும். அது யூனிட் தனித்தனியாக இருக்கணும். மீட்டர் ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் 8 ரூபாய் வாங்குறது தப்பு, அநியாயமாக இருக்குது. ஏன்னா 100 யூனிட் ஃப்ரீ வேறு இருக்குது, அதுவும் அவங்க மைனஸ் பண்ணுறது எல்லாமே சேர்த்து வாங்கிக்கிறாங்க. அவங்க 2 மாதம் வாடகைன்னு எப்படி பார்ப்பாங்க? முழு அட்வான்ஸ் கேட்குறாங்களா, 1,00,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. அதை பற்றி நாங்கள் கருத்து சொன்னால் இது கரெக்டாக தான் இருக்கும். 2 மாதம் வாடகை தாராளமாக கொடுக்கலாம். 2 மாதம் வாடகை கொடுத்தா போகிறோன்றீங்க. 2 மாதம் வாடகை அவன் கொடுத்தான்னா 1 மாதம் கொடுக்காம தவறாமல் விட்டுட்டு இன்னொரு மாதம் சேர்த்து எப்படி தாமே கொடுப்பாங்க? 2 மாதம் அட்வான்ஸ் வாங்கினாக்கா
இது பொருந்துமா எங்களுக்கு, அதுதான் பெரிய கவலையாகுது. பழத்தை விட்டுட்டு அங்கே வாடகை விட்டாச்சுனாக்கா அவன் வேஸ்ட் பண்ணுறான். கேட்டாக்கா 2 மாதம் வாடகையில் நான் என்ன பண்ண முடியும்? அவன் 5 ரூபா வாடகைன்னு வச்சுங்க, உங்கள் வீட்டுக்கு 10 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பான். அந்த 10 ரூபாயில் ஒரு டேங்க் ரிப்பேர் பண்ணுறதுக்கே 10 ரூபா ஆகுவேன். நான் எப்படி 2 மாதம் வாடகை வாங்கி விட முடியும்? இது வந்து நல்ல ஒரு கருத்து தான் இது. ஆனால் இது வந்து எல்லாரும் மக்களுக்கும் இது வந்து ஒரு லெட்டர் மாதிரி சர்வ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வீட்டு வாடகை சட்டத்தை திருத்திருக்காங்க. எப்படின்னா 2 மாதம் வாடகை வந்து அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணால் போதுன்றது. அது நல்லது தான். இப்போ நான்லாம் ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறேன். அது பண்ணுறது நல்லது தான். நல்ல விஷயம் தான் அவங்க எடுத்துகிட்டு வந்துருக்குறது. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒன்று, அவங்க இப்போ ரெண்ட் விடுறாங்களே, ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அந்த மாதிரியெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 50,000 ரூபான்னா அந்த 50,000 ரூபாய் தான் கேட்பாங்க. 2 மாதத்து வாடகையெல்லாம் கேட்க மாட்டாங்க அட்வான்ஸாக. எப்படி பார்த்தாலும் அவங்க வந்து அவங்களோட தேவைக்கு எவ்வளவோ அதை தான் கேட்பாங்க. அந்த அட்வான்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சரியாக வராது. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து இந்த சட்டம் வந்து நீங்கள் ஏற்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த சட்டத்துக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இதுவோ ஒரு நம்பரோ இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் எதுவுமே கொண்டு வராமல் வெறும் சட்டத்தை மட்டும் வச்சுக்காம இங்கே எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன். என்னோட ஓன் ஹவுஸையும் நான் வந்து ரெண்டலில் விட்டுருக்கேன். ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டெசிஷன். ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு 15,000 ரெண்ட்டு இல்லை ஒரு 20,000 ரெண்ட்னா கூட ஈஸியாக ஒரு 6 to 7 months ரெண்ட் அப்படின்றப்போ ஒரு 1 lakh ஈஸியாக தொட்டுது. ஸோ அது வந்து நிறையா பேருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கே ஒரு 1 lakhன்றது கண்டிப்பாக பெரிய அமௌண்ட். நான் ரெண்ட்டு கொடுக்கறத தாண்டி ஒரு 1,00,000 ரூபா நான் எங்கேயாவது வட்டிக்கு வாங்கி அதுக்கு வட்டி கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமையும் வரும். நான் ஒரு ஓனராக எனக்கு அது பெனிஃபிட்டாக இருந்தாலும் நான் ஒரு டெனண்ட்டாக போகும்போது அது கண்டிப்பாக ஒரு ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அது 2 மாதம் வாங்குதான்னு சொல்லி அது இண்டிவிஜுவல் பொறுத்திருக்கு. கவர்மெண்ட் அதில் தலையிட முடியாது. ஏன்னா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மேட்ரு. கவர்மெண்ட்டில் போய் நீங்கள் பில்டிங் எடுத்து 2 மாதம் வாக்கலாம். ஆனால் ப்ரைவேட்டில் வந்தோம்னா அவன் கேட்பான், 6 மாதம் கேட்பான், 1 வருஷம். அது இண்டிவிஜுவலுடைய இதில் சேர்ந்தது. 2 மாதம் அட்வான்ஸ்ன்னு சொல்கிறது அவங்க கெடுத்துட்டு போகிற பெயிண்டிங்க்கு கூட உதவாது. கெட்டவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க? சத்தம் போடாமல் கரண்ட் பில்லு கூட கட்டாமல் ஓடி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கையை விட்டு நம்ம ஒரு 50,000 செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதை மட்டும் மாற்றினா பெட்டராக. ஒரு 4 வருஷம் முன்னால் நான் வந்து ஒரு டெனண்ட்டு தான். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அப்போ 10 மாதம் வாடகை அட்வான்ஸாக கேட்டிருந்தாங்க. 2 மாதம் வாடகைங்கிறது ஓகே தான். டெனண்ட் சைடில் இது ஓகே தான். பட் ஓனர் சைடில் மேபி அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஓகே தான் எனக்கு ஆக்சுவலாக தோணுது. ஏன்னா இப்படி இருந்தால் தான் ஓனருக்கும் நம்மளுடைய அந்த ரெண்டுக்கு போகிற அவங்களும் 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெனண்ட்டாக இருக்கவங்களுக்கு அது ஹாப்பியாக இருக்கும். 2 month வாடகை மட்டும்தான் இதுவாக அட்வான்ஸாக வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் லைக் ஓனர்ஸ் தான் வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து டெனண்ட்டாக தான் இருக்கோம். ஏன்னா நானுமே டெனண்ட்டாக தான் இருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் கேட்குறதுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது.